ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த பங்குனி மாதம் மேஷராசிக்கு ரொம்ப நல்ல மாதமாகவும் இருக்காது, அதே சமயம் மிகுந்த தீமை உள்ள மாதம்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்த பலன்கள் தான் காணப்படும். ஏன்னா 7 துவங்கி இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்க, ராகுக்கு எது உள்ளார அத்தனை கிரகங்களும் இருக்கு. ஸோ அதனால தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக அரசாங்க ஒப்பந்தம் பெற்ற தொழிலதிபர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைப்பிடிக்கணும். 7 சனி துவங்கி இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இருக்கும். அதனால சுப விரய செலவுகளை மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது. வாக்கில் கவனமாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாது. சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது அந்த மாதம் துவங்குது. ஸோ உங்களுடைய குடும்பாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு போக்கு தான் தென்படும். ஆனாலும் உங்களுடைய வாய் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். அதுதான் குடும்பத்தோட அமைதியை எடுக்கலாம். பிள்ளைகளோட போக்கில் நிச்சயமாக கவனம் வேணும். சனி சூரியனுடைய சேர்க்கை ஏற்பட்டதுனால அவங்களுடைய பண்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் அவங்க மேலே கவனம் வைக்க வேண்டியது அவசியம். தாயாருடைய உடல்நிலையில் கவனம் வேண்டும். தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மேஷராசியத்தை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதம் திருமணமாகாத மேஷராசிக்காரர்களாக இருந்தால் வரன் அமையறதுக்கான வாய்ப்பு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கணபதி, ஆஞ்சநேயர், பைரவர்.